அனைவருக்கும் வணக்கம். நான் தான் பிரியா. எல்லோரும் ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் ஹாப்பி அண்ட் சூப்பர் ஹெல்த்தியாக இருக்கேன். இன்றைக்கான லாங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸை நான் எங்கெங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன்றது தான் இந்த லாங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நான் டிமார்ட் போயிட்டு வந்த நெக்ஸ்ட் டே நைட் ஷூட் பண்ணேன். அன்றைக்கே நான் மாவும் மிஷின்லேயே அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவு மேக்ஸிமம் நான் மிஷினில் கொடுத்து தான் அரைப்பேன். எனக்கு ஏதோ அது கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த ரேஷியோ எனக்கு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. அதில் பண்ணாதான் இட்லி புசு புசுன்னு வர மாதிரி இருக்கும். நானே வீட்டில் நிறைய வாட்டி அரைக்கவும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் அந்த ரேஷியோ எனக்கு செட் ஆகலை. இட்லி அந்த சாஃப்ட்னஸில் எனக்கு கிடைக்கல. அதனால நான் மிஷின்லேயே தனித்தனியாக உளுந்து தனியாக, அரிசி மாவு தனித்தனியாக அரைச்சி வீட்டில் எடுத்துகிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன். நிறைய பேர் இட்லி மாவு கரைச்சிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாகவே வெளியே வச்சுருப்பாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஒரு 2 to 3 ஹார்ஸ் மட்டும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் மாவு புளிக்காமவே இருக்கும். நான் மேக்ஸிமம் அப்படி தான் பண்ணுவேன். மாவு கரைக்கிறதுக்கு நிறையா பேர் கல்லுப்பு யூஸ் பண்ணுவாங்க. நான் கல்லுப்பு யூஸ் பண்ணும்போது எனக்கு எதுவும் கரைஞ்சிதா கரையலையான்னு ஒரு டவுட்லேயே இருக்கும். அதனால நான் எதுக்குடா ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு தூள் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் நான் எங்கள் அம்மா கரைக்கும் போதெல்லாம் பார்த்துருக்கேன், கல்லுப்பு போட்டு தான் கரைப்பாங்க. ஆனால் எனக்கு ஏதோ அது செட் ஆகாத மாதிரி, கரையாத மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். என்னோடய மாவு அரைக்கிற ரேஷியோ ஒரு படி அரிசிக்கு ஒரு உலக்கு உளுந்து போடுவேன். அது போட்டால் அந்த கடையில் அரைக்கிறதுனால அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த க்ரீன் கலர் செராமிக் பாட் இருக்கு இல்லையா, பிளான்ட் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த செராமிக் பாட்டுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. இது என்னோடய பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வரும்போது அந்த மெமரபிளாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இது வாங்கிட்டு வந்திருந்தேன். இது நான் கிச்சன் அடுப்பு பக்கத்தில் இந்த பிளான்ட் ஃபுல்லாக இந்த ஒரு ட்ரேயில் வச்சுருந்தேன். இந்த ட்ரே நியர்லி ஒரு 1 இயர்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ் பண்ண ஆரம்பித்து. அந்த பிளேட்டோட நிலமை பயங்கர மோசமாகிடுச்சு. பின்னாடி எல்லாம் அழுக்காகி, முன்னாடி அந்த தட்டே ஒரு மாதிரி குழியாக ஆகிடுச்சு. ஏன் எதனால் அப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பிளேட் அவ்வளோ வீக்காக இருந்துச்சா, இல்லை என்னோடய பிளான்ட் பாட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சான்னு தெரில. அதை கொஞ்சம் மாற்றி வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைனில் டூடுல் டிசைன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த ட்ரே நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த கிளாஸ் பாட்டர் இருக்குது இல்லையா, இதுவும் நான் டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் 19 ருபீஸ். இது ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ஜார். அதோட மேலே இந்த மூடியை மட்டும் எடுத்துகிட்டு நான் பிளான்டராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் கிளாஸ் ஜார் வாங்கியிருந்தேன் இல்லையா 59 ருபீஸ்க்கு. அதில் இப்போதைக்கு என்ன போட்டு வைக்கிறதுன்னு தெரில. அதனால் அதை அந்த கார்னர் ஸ்டாண்ட்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், ஏதாவது போட்டு வைக்க யூஸ் ஆகுன்னு சொல்லிவிட்டு. நான் வாங்கினதுலேயே ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தான். இது வாங்கணுன்னு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் ஒவ்வொரு டைம் பார்க்கும் போதும் எப்படா ஒரே பொருளுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் பார்த்துட்டு வாங்காமல் வந்துடுவேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சோடனே என்னோடய எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா மல்லிகை ஜாமான், அது எல்லாத்தையும் எடுத்து இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். வச்சோடனே ஒரு மாதிரி அந்த இடமே ஒரு மாதிரி நீட்டாக சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த மல்லிகை ஜாமான் வாங்கிட்டு வருவோம் இல்லையா ஒரு பாக்ஸில், கார்ட்போர்ட் பாக்ஸ், அதை அப்படியே எடுத்து நான் உள்ளே வச்சுருவேன். அது தனித்தனியாக எடுத்தும் வைக்க மாட்டேன். அந்த ஓப்பன் பண்ண இதாக இருந்தால் அந்த கிளிப் மட்டும் எடுத்து வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஹார்லிக்ஸ் காம்போ பேக் வாங்கினா ஒரு பாக்ஸ் தருவாங்க இல்லையா, அந்த பாக்ஸ் இது. இதில் சாப்பிட்றது இல்லாத ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற பவுடர், அதெல்லாம் இதில் தனியாக நான் ஸ்டோர் பண்ணி வைக்கலான்னு இது வச்சுருந்தேன். இந்த ஒரே ஒரு பாக்ஸ் தான் வாங்கி வச்சேன். என்னோடய கிச்சன் கேபினெட்டை ஃபுல் க்ளீனான மாதிரி ஆகிடுச்சு. அந்த இடமே ரொம்ப ஸ்பேஷியஸாக ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசர் இருக்குது இல்லையா, அது என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் என்னோடய ஆக்சசரிஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அது வச்சோன்னே என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிளே ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டாக கிளாஸியாக மாறின மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது என்னோடய பாப்பா கிட்டேருந்து காப்பாற்றுறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. பாப்பா எடுத்து எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. மற்றபடி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ட வாட்டி ரொம்பவே அழகாக இருந்துச்சு என்னோடய ட்ரெஸ்ஸிங் டேபிள்.
ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக. அந்த ஆர்கனைசரில் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ், அப்புறம் பாப்பாவோட பேபி க்ரீம், அதுக்கப்புறம் என்னோடய கேட்சஸ், அப்புறம் பாப்பாவோட கூலர்ஸ் அதெல்லாம் வந்து அடிக்கடி எடுப்போம். பாப்பா சும்மா வெளியே பைக்கில் போகணுன்னாவே கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டாங்க. அதனால் அது அப்புறம் கேட்சஸ் வந்து எத்தனை இருந்தாலும் எனக்கு பத்தவே பத்தாது. எங்கேயாவது ஒன்று வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்பேன். அதனால் கேட்சஸ் நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஃபைனலி வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ஏதாச்சும் வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ. See you in the next vlog.